சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24 இந்த வசனத்தின் அடிப்படையிலே காகங்களை கவனித்து பாருங்கள் என்ற தலைப்பில் வேதம் சொல்லுகிற சில காகத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். முதலாவதாக கவலைப்படாத காகங்கள் என்ற தலைப்பில் அவசியமான நம்முடைய விடுதலை உள்ள வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ஆதாரமாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் ஆதியாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனம். பேழைக்குள் இருந்த காகங்களை கவனித்து பாருங்கள் சொன்னாரே. இரண்டாவதாக வேதத்தில் பேழைக்குள் ஒரு காகம் இருந்தது. அதை நான் சபையாகிய பேழை என்ற ஆவிக்குரிய அர்த்தத்திலே நாம் அதை தியானத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த பேழை பல ஆவிக்குரிய அர்த்தத்தை நமக்கு கொண்டு வருகிறது. ஆனால் சபை என்ற பேழை குறித்து அதனுடைய காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்கள் அதை குறித்து நான் உங்களோடு பேசினேன். சபை என்றால் என்ன? ஆனால் இன்றைக்கு சபை கூடி வருதல் இன்றைக்கு எண்ணப்படாமல் போயிற்று. சபை கூடி வருதல் புறக்கணிக்கப்படுகிறது. சபை ஏனென்றால் சபையின் முக்கியத்துவம், அந்த காங்கிரிகேஷன் சபை வாரத்தை முதல் நாள் கூடி வருகிற அந்த கூடுகையின் முக்கியத்துவத்தை அறியாததுனால இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனதற்கு அல்லது ஜெயமுள்ள வாழ்க்கை வாழாமல் போனதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் அவர்கள் ஆலய கூடுகை அலட்சியம் பண்ணினதினால் தானே. அவர்கள் வாழ்க்கையின் மையத்தில் கிறிஸ்துவ வைக்காததுனால வாரத்தை முதல் நாள் கர்த்தருடைய நாள் வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தேவனுக்கு கொடுப்பதில்லை. வேலையா வேலை கொடுத்த கிறிஸ்துவா என்பதை அநேகர் யோசிக்க தவறிவிட்டார்கள். ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஐயா குழந்தை இல்லை, வேதனையாக இருக்கியா? சரி வாங்க. தொடர்ந்து வருகிறார்கள், ஜெபிக்கிறோம், கர்த்தர் குழந்தை கொடுக்குறார். குழந்தைய கொடுத்த பின்பு ஆளை காணும். ஏன்னா குழந்தை டிஸ்டர்ப் பண்ணுது பாஸ்டர். குழந்தையா குழந்தைய கொடுத்த கிறிஸ்துவா? ஹலோ, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த, வாழ்க்கையின் மையத்தை, சென்டர் பிளேஸை கர்த்தருக்கு கொடுக்காம யாருக்காகிலும் எதற்காகிலும் கொடுப்போமானால் அவைகள் அத்தனையும் அவர்களுக்கு கண்ணியாக மாறிவிடும், பிளஸ்ஸிங்காக இருக்காது. ஸோ வாரத்தின் முதல் நாள் ஆலய கூடுகை மிக மிக முக்கியம். இன்றைக்கு முதல் தரமானது கர்த்தருக்குரியது என்று சொன்னேன். வாரத்தின் முதல் நாள் கர்த்தருக்குரியது. ஏன் வாரம் கரெக்டாக ஆண்டவரை தேடி ஆராதிக்கணுமா? இன்னைக்கு அநேகர் இஷ்டத்துக்கு வருவதே இல்லை. வந்தாலும் அசால்ட்டாக வருவார்கள், அசால்ட்டாக உட்கார்ந்துருப்பாங்க. நான் போன வாரம் ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்தேன். 7 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் 7 மணி 5 நிமிடத்துக்கு நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வருவீர்களேயானால் நீங்கள் எவனா பெருமை பாராட்டலாம், 7 மணி 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து விட்டேன் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? முதலாவது 5 நிமிடத்தை பிசாசுக்கு நீங்கள் தாரை வார்த்து விட்டீர்கள். நான் அடிக்கடி வேடிக்கை ஒரு வார்த்தை சொல்லுவேன். சிலுவிலே தலை நெசுக்கப்பட்ட சத்துருவாக இருக்கிறபடினால் அதை முதல் 5 நிமிஷத்தை சப்ப மண்டையனுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுவேன். அவன் தின்னுட்டான். மிச்சம் எச்சி நேரம் தான் கிறிஸ்துவுக்கு. ஆமாம், முதல் 5 நிமிஷத்தை பெஸ்ட் அவனுக்கு கொடுத்துட்டீங்களே, மிச்ச நேரத்தை கிறிஸ்துவுக்கு போடுறீங்களே, சந்தோஷப்படுவாரா? அது உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்குமா? வாரத்தில் முதல் நாள் கர்த்தருக்குரியது. சரி, இன்றைக்கு இந்த சபை கூடி வருதல் மேன்மை என்ன? ஆலய கூடி வருதலின் மேன்மை என்ன? இன்றைக்கு அநேகர் புறக்கணிப்பதற்கு காரணம் மேன்மை தெரியல, அதில் இருக்கிற பிளஸ்ஸிங் அவங்களுக்கு தெரியல. சரி, முதலாவதாக 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். அன்னாள் எல்கானாவுக்கு 2 மனைவிகள். ஒன்று அன்னாள், இன்னொன்று பெனினாள். 2 மனைவின்னு யோசித்து விடாதிருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது எண்ணப்படாமல் இருந்தது. ஆனால் ஆதாமுக்கு ஒருத்தியை தான் உண்டாக்கினார், ஒரு ஏவாள் தான். ஏவாள்களை கொடுக்கவில்லை. சரி,
அந்த நாட்களில் அங்கே கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிற வேதத்தில் பதிவு செய்திருக்கிறது. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெனினாளுக்கோ பிள்ளை இருந்தது. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. பைபிளில் நம்ம தமிழ் வார்த்தை ரொம்ப கலோக்கியலாக போட்டிருக்குது. கொலோக்கியல் லாங்குவேஜில் அவள் சக்களத்தை அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஒவ்வொரு வருஷம் அவர்கள் எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு செல்வார்கள். சினேகாக் என்று அழைக்கப்படுகிற ஜெப ஆலயங்கள் ஆங்காங்கே இருந்தது, குட்டி குட்டியால் ஜெப ஆலயங்கள். ஆனால் தேவாலயம் என்று ஒன்று எருசலேமில் இருந்ததுதான், ஒன்றுதான் அந்த தேவாலயம். வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் பண்டிகை ஆசரிக்க புறப்பட்டு செல்வார்கள். எல்லாரும் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு பண்டிகையை ஆசரித்து கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அன்னாள் மட்டும் அழுது கொண்டே இருப்பாள், சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். குழந்தை இல்லாத சகோதரனுடைய வேதனை அவர்களை தவிர யாராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பிள்ளை இல்லாமல் இருப்பீங்கன்னா, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியக்காரனாகிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த உற்ப கால திட்டத்தில் நீங்கள் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி ஆவியானுடைய ஏவுதலினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தடைகள் மாறுவதாக. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அன்னாள் அழுது கொண்டே இருப்பாள். எவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியுமா? எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகள் பெற்றோரோடு விளையாடி கொண்டிருக்கும். அதை விட வேடிக்கை, பெனினாளின் பிள்ளைகள் பெனினாளோடு குதூகலமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கண்ணுக்கு முன்னாடி. ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்கு கேம்பஸுக்குள்ளே போவா, ஆலயத்துக்குள்ளே போக மாட்டா, அழுதுகிட்டே இருப்பா, வீட்டுக்கு வந்துடுவா. ஆனால் ஒரு நாள் 10வது வசனம், ஆலயத்துக்குள்ளே போய் ஜெபம் பண்ணினாள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்துக்குரிய சேனைகள் இருக்கிறது, பூமிக்குரிய சேனைகளும் இருக்கிறது. 2 சேனைகள் வேதத்தில் இருக்கிற. வானத்துக்குரிய சேனைகள் தூதர்கள், பூமிக்குரிய சேனைகள் ஜனங்கள், மனித குலம். 2 பேருக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வானத்துக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய தன்மை கிடையாது, ஆனால் பூமிக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய தன்மை உண்டு. ஸோ பழுகி பெருகக்கூடிய தன்மையோடு ஜனங்களை படைத்திருக்கிற சேனைகளை கர்த்தாவே, இந்த பூமிக்குரிய சேனையை பழுகி பெருகும்படி தானே சிருஷ்டித்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த சேனல் வழியாய் ஜெபிக்கிறாள். கண்ணீரோடு ஜெபிக்கிறாள், மனக்கசந்து ஜெபிக்கிறாள். கவனிங்க, ஏழி கேட்குறான், என்னப்பா குடிச்சிருக்கியா? இல்லை என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, வேதனை தாங்க முடியல, அதனால கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறேன். உடனே ஏழி சொல்லுகிறார், மகளே நீ சமாதானத்தோட போ, நீ என்ன கேட்டே கர்த்தரோட கொடுத்துட்டார் போ அப்படின்னா. வேதம் சொல்லுகிறது, அதே 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனம், அப்புறம், அதாவது ஆலயத்தின் வாசப்படியை தாண்டினதுக்கு அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஐயா, தேவாலயம் சும்மா இல்லைங்க, கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற ஒரே இடம் தேவனுடைய ஆலய சபை. ஏன் வரல சர்ச்சைக்கு? மனசு வேதனை தாங்க முடியல. ஹலோ, உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரே இடம் திருச்சபை. உங்க கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவ சமூகம் ஆலயம் சபை. சபை கூடி வருவதை விட்டுறாதீங்க, சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள். சங்கீதம் 92:13 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். நாட்டப்பட்டவங்க ஒரு வாரத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. நாட்டப்பட்டவங்க ஒரு நிமிஷத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஹலோ, பயம் இல்லை. வேதம் நிறைய ஆலோசனை சொல்லுது, அதை செய்ய நிறைய சொல்லுது. ஆனால் ஒரு காரியத்தை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சுட்டி காமிக்குது. என்ன தெரியுமா? எபிரேயர் 10 சபை 10:27 என்று நினைக்கிறேன், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நான் விட்டு விடாது இருப்போமாக. ஏன்? அவ்வளோ பிளஸிங் கொட்டி கிடக்கு சபையில். சபை கூடி வருதல்ல தெரியல, மேன்மை தெரியல. அதைத்தான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்ணீரோடு சென்ற அன்னாள் அவ ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஆலயத்துக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணா, என் நிந்த நீங்கினா போதும் ஆண்டவரே, என் நிந்த நீங்கினா போதும்.
என் பெயர் சொல்ல ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா போதும், அதை உமக்கே தந்துடுறேன். எனக்கு அவன் எனக்கு வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி காப்பாற்றணும் எனக்கு அவசியம் இல்லை. அது எனக்கு வேணாம் ஆண்டவரே. என்ன மலடி என்ற நிந்தடிங்கன்னா போதும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? ஆலயத்துக்குள்ள வந்து கண்ணீரோடு ஜெபித்த விண்ணப்பத்தை கேட்டு ஒரு பிள்ளை கேட்டு அவளுக்கு 1/2 டஜன் பிள்ளைகளை கொடுத்து அவளை திக்குமுக்காட பண்ணினார். ஹலோ, ஆலயத்துக்கு ஒழுங்கா போறீங்களா? வாரத்தை முதல் நாளை கனம் பண்ணுறீங்களா? அது கர்த்தருடைய நாள், அது மனமகிழ்ச்சி நாள், அது தூங்குற ஓய்வு நாள் கிடையாது. பைபிள் சொல்ற ஓய்வு நாள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள், கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள். ஹலோ, எவ்வளவாய் கனம் பண்றீங்க? எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? வாழ்க்கையில மாற்றம் வரல, வாழ்க்கையில ஜெயம் இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வாழ்க்கையில விடுதலை இல்லை. ஏன் இல்லை? இந்த ஏரியாவை யோசித்து பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரம் செலுத்தியிருப்பார்கள். 92 சங்கீதம். ஆனால் 15 தெரியுமா? அவர்கள் முதிர்வையிலும் கனி தந்து பசுமை புஷ்யமாக இருப்பார்கள். எவர்கள்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். சங்கீதம் எல்லா வேத புத்தகம் முழுவதுமே எஸ்ஏ போல வரிசை எழுதப்பட்டது தான். பின்னால் நம் வசதிக்காக வசனமாய் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தான் முதிர்வையிலும் கனி தந்து பசுமை புஷ்யமா இருப்பாங்க. பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால் அவங்கள பாதியில வாழ்க்கையை முடிக்க முடியாது, முடிக்க விடாது, லாங் லைஃபை கொடுக்கும். நாட்டப்பட்டவங்க எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ஒரு வாரம் கூட அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை 1 நிமிஷம் லேட் ஆகிட்ட கூட உள்ள படபடக்கும், ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி படபட அடிக்கும். ஐயோ 1 நிமிஷம் லேட் ஆகிட்டு, ஐயோ 5 நிமிஷம் லேட் ஆகிட்டு. 7 மணிக்கு ஆறது என்றால் 6 மணிக்கு படபடன்னு வந்துடும். நாட்டப்பட்டவர்களுக்கு அடையாளம். வெளியூருக்கு போக மனசு வராது. எவ்வளவு கோடி வந்தாலும் அதை துச்சமாக மதிக்கும். கிறிஸ்துவுக்காக லாபமாக இருந்த வேலை நஷ்டமாக எண்ணும். யாரு? நாட்டப்பட்டவங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அவங்க ஒரு வாரம் மிஸ் பண்ண மாட்டாங்க மட்டும் இல்லை, அடிக்கடி அவங்க கால்கள் ஆலயத்தில் வந்துட்டே இருக்கும். அவங்க தான் நாட்டப்பட்டவங்க. அவங்க தான் தேவனுடைய பிரகாரங்களை செலுத்தியிருப்பார்கள். அவர்கள் தான் முதிர்வையிலும் கனி தந்து பசுமை புஷ்யமா இருப்பார்கள். ஹலோ, கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற ஒரே இடம் திருச்சபை. அழுகைய அக்களிப்பாய் மாற்றுகிற இடம் சபை, ஆலய கூடுகை. சிலர் குட் ஃப்ரைடே புனித வெள்ளிக்கு தான் சர்ச்சுக்கு போவாங்க, சிலர் ஈஸ்டருக்கு போவாங்க, சிலர் புது வருடத்துக்கு தான் போவாங்க, சிலர் நினைச்சா போவாங்க, சிலர் சந்தோஷமாக இருந்தால் போவாங்க, சிலர் கஷ்டப்பட்டால் போவாங்க. ஆனால் ஒரு சின்ன கூட்டம் வெறித்தனமாய் வைராக்கியமாய் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட கூட்டம் என்றால் செழித்திருப்பது நிச்சயம். இன்னைக்கு வேணா தரித்திரமா இருக்கலாம், இன்னைக்கு வேணா சில குறைவா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பா வரும், நீங்க செழித்திருப்பீங்க. நீங்க முதிர் வயது வரைக்கும் வாழ்வீங்க. லாங் லைஃபை கத்து தருவார். பிள்ளைகளை காண்பீர்கள், கனி தந்து பசுமை புஷ்டிமா இருப்பீங்கன்னு வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. மாறவே மாறாது. கவலைப்படாதீங்க. இன்னும் வைராக்கியமாகி சபை கூடி வரதை விட்டு விடாதிருங்கள். இன்னும் வைராக்கியம் ஆண்டவரை தேடுங்கள். சபை கூடி வந்து 1 நிமிஷத்தை விட்டு விடாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாரத பிரதமர் ஒருவேளை 7 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் 7 மணிக்கு மகனை உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க? நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஜனங்களுக்கு சொல்லுவேன், ஒன்று ஏதோ இருக்கிற ஆகாரத்தை கையில் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருங்கய்யா, நான் உங்களை விட பெரிய தேவன் ஆராதிக்க போகிறேன். என்னை வாழ வைத்தவர், எனக்கு ஜீவனை கொடுத்தவர், என்னை தூக்கி நிறுத்தின ஆண்டவர். இல்லையா, என் கூட நீங்களும் ஆலயத்துக்கு வாங்க. அது பாரத பிரதமர் இருக்கலாம், அமெரிக்கா தேச ஜனாதிபதியாக இருக்கலாம், அவர் இல்லை. எனக்கு எல்லாத்தையும் படைத்த தேவன் தான் முக்கியம் என்ற அர்ப்பணிப்பு இருக்குதா? அந்த ஆழமான அர்ப்பணிப்பு இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்பவே மாட்டீர்கள். கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற இடம். நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். முதிர்வையில் கடித்தந்து பசுமை புஷ்டிமா இருப்பார்கள். எப்படி இருக்கீங்க யோசித்து பாருங்க. இன்னும் தொடர்ந்து நாம் வரும் நாட்களில் தியானிக்க போகிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆலய கூடுகையின் அவசியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். பேழைக்குள் இருந்த காகம் என்ற தலைப்பில் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். சபையாகி பேழையின் அவசியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். யாரெல்லாம்
உங்கள் சித்தத்தின்படி இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் உண்மையை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை தலைகீழான மாற்றத்தை காண பொறுமைக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை சரியில்லாமல் இருக்கிறவங்க, அல்ல இன்னும் வைராக்கியமாய் தேடுறவங்க இன்னும் வைராக்கியமாய் தேடட்டும் ஆண்டவரே. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.